ஐயா. நமச்சிவாய வாழ்க. நேற்று நாம் திருவண்ணாமலையிலே இறைவனை தரிசித்தோம். இன்று நேற்று திருவண்ணாமலையிலே நடந்த ஒரு விசித்திரமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதாக கூறியிருந்தேன். அதை சொல்லிவிட்டு அடுத்த தளத்தில் நடந்த ஒரு நல்ல அனுபவத்தை பகிர்ந்தால் இன்றைய நேரம் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். 2002ஆம் ஆண்டு அடியேனும் ஒசூரிலே என்னுடைய தொழிற்சாலை இருந்தது. அங்கே மாணிக்க வாசகர் பெருமன்றம் என்று திருவாசமுற்றோதல் குழு, அந்த ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் செந்தில் அவங்க அப்பா கண்ணப்பன் ஐயா மற்றும் நண்பர்களாக நடத்தி வந்தாங்க. இடையிலே ஒரு நாள் நடுநாட்டு திருத்தலங்கள் தலையாத்திரை செல்லலாம் என்று முடிவு செய்து ஒரு சனி ஞாயிறிலே புறப்பட்டு சென்றோம். 2 மகேந்திரா வேன், பெற்றவர்கள் பெரியவங்களாம் ஒரு வண்டியில் உட்காந்துட்டாங்க. அந்த குழந்தைகள் ஒரு டீம், ஒரு 10 பேர், நாங்க ஒரு வண்டி. அப்படியே சென்று பல்வேறு தலங்களை தரிசித்து ஒவ்வொரு இடத்திலும் சில அனுபவங்கள் இறையரால் நிகழ்ந்தன. அப்படியே திருவண்ணாமலை சென்ற பொழுது மாலை சரியாக ஒரு 5 மணி. பெரிய, இப்பளவெல்லாம் பெரிய கூட்டம் இல்லை, இருந்தாலும் ஓரளவு கூட்டம் இருந்தது. நாங்கள் ஆலயத்தில் சென்று சிவகங்கை தீர்த்தத்திலே அப்பொழுதெல்லாம் கொஞ்சம் தண்ணி எடுத்து குளிக்கிற அளவு வசதி இருந்தது. அடியேனும் எங்கள் பிள்ளைகளும் கை கால் கழுவிக்கொண்டு எல்லா குழந்தைகளுக்கும் திருநீர் அணிவித்தேன். எல்லோரும் அப்படியே சிவப்பழமாக, ஏன்னா அன்னைக்கு எங்க பிள்ளைங்களை பார்த்தீங்களா, இந்த குழந்தைங்க வர சிவப்பழமா இருக்கு. எல்லாம் ஒரு 5 வயசுல இருந்து ஒரு 14 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள். அப்படியே அதில் நிறைய குழந்தைகள் திருநெல்வேலி பிள்ளைமார் வீட்டு குழந்தைங்க. அதுங்க இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த சைவ பற்று இருக்கும். ஏன்னா சைவ சித்தாந்த நூற்கழகம் இல்லை, திருநெல்வேலி அந்த சைவ சித்தாந்த சபை இல்லைன்னா இன்னைக்கு சைவ சித்தாந்தம் வார்த்தையில யாருக்கும் போயிருக்க. அவ்வளோ நல்ல பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளும் அதில் இருந்தார்கள். அப்புறம் நாங்கள் அப்படியே போனோம். அந்த மேலே ஏறி அண்ணாமலையார்ட்ட இறங்கின இடத்துல பலகார கடை இருக்கும் இல்லையா, சாமி அபிஷேகம் முடிந்து தீபாவளி தயாராகிட்டு இருந்தார், அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது சொன்னார்கள். அப்படியே வெளியே நிற்கிறோம். என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க இதுல கற்பகராஜன் அப்படின்னு ஒரு தம்பி, அப்புறம் இன்னொரு குட்டி பையன், அதுங்க என் கையை பிடிச்சிட்டு என்னை விட வாய் பேசும். ஸோ கிண்டல் அடிக்கிறதுல நமக்கு நேரடி வாரிசுங்க. அதுல அந்த குட்டி பையன் என்கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, அங்கிள், என்னங்க அங்கிள் திருவண்ணாமலைக்கு வர்றீங்களா, அண்ணாமலையார் பார்க்க வர்றாங்கன்னு நினச்சா, அதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் தின்னதே கிடையாதா, கோயில் தான் வாங்கிட்டீங்கணுமா, அங்கே பாருங்க அங்கிள், அவங்க ஜாலியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளாம் எவ்வளோ ஆர்வத்தோடு, ஐயோ நான் இன்னும் லேட் ஆகுமா, நிறையா சாமியை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கும். அந்த கியூவில் நிற்கிறவங்களாம் அவன் கதை அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட மேலே மோதிட்டேன் கீழே மோதிட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போங்க அங்கிள், நம்ம இங்கே வந்திருக்கவே தேவையில்லை. ஏன்னா அதுக்கு முன்னே போன எல்லா கோயில்லையும் இவ்வளோ கூட்டம் எல்லாம் கிடையாது. ஜாலியாக நாங்கள் பாட்டுக்கு போனோம், சிவராணம் சொன்னோம், போற்றி சொன்னோம், ஏதோ 2 பாட்டு பாடினோம், அப்படி ஜாலியாக வந்துட்டோம். இங்கே நிற்க வச்சுட்டாரா அண்ணாமலையார், கீழே வெளியே நிற்கிறோம். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிது இல்லையா, அந்த பலகாரங்கள்லாம், அதுக்கிட்ட இந்த பசங்க சொன்ன பிறகுதான் கவனிச்சேன், நிறைய பேர் பொறுப்பாக இந்த அநியாய விலைக்கு விற்கக்கூடிய லட்டு, ஜிலேபியில் லட்டு, அதிரசம், சாமிக்கு நைவேத்தியம் பிரசாதம்னு போட்டிருப்பான். இது சாமிக்கு அதை கண்ணில் கூட காட்ட மாட்டானுங்க. பார்த்தா அண்ணாமலையார் கோயில் விட்டு ஓடி போடுவார். அவ்வளோ கேவலமாக தான் அந்த பிரசாத ஸ்டாலில் பொருள் இருக்கும். எங்கள் பசங்க கிட்ட சொன்னேன், டே பாவண்டா, நம்ம சாமி கும்பிட வந்தோம், அவங்க இந்த கோயிலில் இருக்கிற பழைய பலகாரம் சாப்பிட்டு வந்திருக்காங்க, விடுங்கடான்னு. இல்லைங்க அங்கிள், அப்படியெல்லாம் விடக்கூடாது, நம்ம ஒழுங்காக கான்சன்ட்ரேஷனாக வழிபாடு செஞ்சா, இவங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்ய தெரியலைங்க அங்கிள், நம்ம சீன் போட்டுருமா அப்படின்னாங்க. சீனா என்னடா கற்பகமான்னு சொல்றேன்னு, போட்டுருமா அப்படின்னு. ரைட் போட்டுருவோம். அப்புறம் எங்க தாய்மார்கள் எல்லாம்
என்ன சொக்கரையா, நீங்க குழந்தைங்க எல்லாம் ஏதோ என்னவோ பண்ண போறீங்கன்னு தெரியுது, என்ன பண்றீங்களா தெரியல அப்படின்னாங்க. இல்ல நாங்க என்னவோ பண்ண போறோம், அண்ணாமலையாருக்கு எங்களுக்கு தான் தெரியும், சஸ்பென்ஸ் அப்படின்ட்டோம். ஆனா நாங்க செய்யறதை நீங்க எல்லாம் திருப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிவாய நம ஓம் சிவாய நமக, சிவாய நம ஓம் நம சிவாய, இந்த மந்திரத்தை நாங்க ஒரு 10 குழந்தைகள் அடியேன் சொல்ல, அந்த பிள்ளைகள் சொல்ல, அப்புறம் எங்க தாய்மார்கள் சொல்ல, அப்புறம் பார்த்தா அங்க வேற ஓசையே இல்லை. அந்த பலகாரம் சாப்பிட்டவங்க கூட நாங்க சொல்ல பார்த்துட்டு அப்படியே எல்லாம் அவன் எழுந்திரிச்சு அப்படியே இன்னும் நடக்குது சம் மேஜிக். அப்படியே சொல்லிட்டே போறோம், சிவாய நம ஓம் சிவாய நமக, சிவாய நம ஓம் நம சிவாய. உள்ள போறோம், சாமி காட்சி தரார். அப்படியே தக 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 தகன்னு ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே அப்படி 1000 கோடி சந்திரனை போன்ற குளிர்ச்சியும் 1000 கோடி சூரியனை போன்ற பிரகாசம் உடையவருமாக அண்ணாமலையார் இருப்பார் என்று புராணங்களிலே படித்திருக்கிறோம். ஒரே தகதகன. நான் நிறைய முறை சென்றிருக்கேன் திருவண்ணாமலைக்கு. செல்லும் பொழுதெல்லாம் சாமி சிவலிங்க திருமேனியாக தான் காட்சி கொடுத்துருக்கான். ஆனா அன்னைக்கு அப்படி அது தகதகதக அப்படி ஜோதி மிரண்டம். குடநைட்லாம் சொல்றோம், அப்படியே பாக்குறேன் பசங்கெல்லாம், அங்கிள் சாமி இவ்வளோ பெரிய நெருப்பா இருக்காரு, ஏய் ஒழுங்கா கும்பிடு. அப்படியே கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வந்து அந்த வெளிப்பிரகாரத்துல தட்சிணாமூர்த்தி நிற்கிறோம். எங்க கூட வந்த பெரியவங்க இன்னும் யாரோ சம்பந்தம் இல்லை ஆட்கள்லாம், என்னங்க அண்ணாமலையார் சிவலிங்கம்லாம் இருக்கும், என்னங்க சொக்கரையா உள்ளே ஒரே நெருப்பு அவ்வளவு ஜெகத் ஜோதியா இருக்கு, என்னங்கய்யா அப்படின்னா. அப்புறம் இல்லைங்கம்மா எனக்கும் அப்படிதான் செஞ்சாரு, என்னன்னு மேஜிக் ஏதோ பண்றாரு அண்ணாமலையார். அப்படியே திகச்சு போயிட்டு அப்புறம் அங்கிருந்து உள்ளே திருமுறை பாராயணம் செய்த ஓதுவார் வந்து வெளியே ஒடியாந்தார். வந்துட்டு, ஐயா நமச்சிவாய் வாழ்க, நம்ம நண்பர் அவரு, நம்ம அடியாரும் கூட. ஐயா இன்னைக்கு மகா தீபாரம் நடந்தப்ப என் கண்ணுக்கு அங்க சாமியே தெரியலீங்க, நடுங்கிட்டேன், இங்க பாருங்க வேத்து விருத்துருச்சு, அவ்வளோ ஒரு அப்படி ஜோதி, அப்படி என்னன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் அப்படியே கண் கலங்க, கையெல்லாம் ஒத்துறது, ஒரு கைக்கெல்லாம் நடுங்குது. அப்புறம் நண்பர் அங்கிருந்து ஒரு சிவாச்சார் அவரு வெளியே வந்து, சாமி இன்னைக்கு அண்ணாமலையார் பயங்கர வெளிச்சமா வேற மாதிரி காட்சி தரும், ஒன்றும் புரியல, இன்னைக்கு வரைக்கும் புரியல. அப்புறம் பின்னால வந்த சில சேவார்த்திகள் வந்து எங்ககிட்ட வந்து, தம்பி நீங்கெல்லாம் பாடிட்டு நின்னப்ப அப்ப ஜோதியா வேற மாதிரி இருந்தது, சாமி சிவலிங்கத்தை காணோம் அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் பின்னால அதுக்கு பிறகு நாங்க வெளியே வந்து கொஞ்ச நேரத்துல அந்த இது இல்லை போல இருக்கு, வேற யாரும் எங்க கூட பின்னா அந்த 10 பேர் மட்டும்தான் இந்த தரிசனம் பெற்றார்கள். ஆக இங்க என்னன்னா உங்கள் அன்பு அப்படியே என்ன அண்ணாமலையாரே தீப்பிழம்பண்ண செந்தழல் தீப்பிழம்பண்ண திருமேனி என்று சொல்வார்களே பெருமானே, படித்திருக்கிறேன் ஏக்கம் கூட தேவையில்லை. அப்படியே அமைதியா சிவாய நம ஓம் சிவாய நமக, சிவாய நம ஓம் நம. அந்த கோயில் அன்னைக்கு ஒரு 500 அத்தனை பேர், கோயில் முழுக்க அந்த மந்திர கோஷம் தான், வேற எதுவுமே இல்லை. நாங்க போனப்ப அது தேதி வாரியா என்னுடைய நாட்குறிப்புல எழுதி வச்சிருக்கேன். இதுக்கு நிறைய பேர் எங்க பிள்ளைகள், ஒசூர் மாணிக்க வாசகத்தை சேர்ந்த நிறைய அன்பர்கள் இதற்கு வாழ்வியல் சான்றாக இன்றும் இருக்கிறார். ஆக திருவண்ணாமலை சென்றார் ஒளிவடிவான பாடுவாரில் நம்முடைய பெருமான் மணிவாசர், சோதியே சுடரே சூழொளி விளக்கு என்று நீங்களும் காண விரும்பினால் நாங்கள் செய்தது போல, திருக்கூட்டமா வழிபாட்டுக்கு போறீங்களா, சிவாய நம சிவாய நம உங்க ஒரு 10 பேர் சொன்னீங்களா போகும், அங்க இருக்கிற எல்லோரும் அந்த மந்திர வயப்படுவார்கள். அப்பொழுது அண்ணாமலையார் உங்களுக்கும் அந்நிலையிலே காட்சி தருவதில் எந்த ஐயமும் இல்லை என்பதை பதிவிட்டு, அடுத்து நாம் ஒரு முக்கியமான என்ன நினைக்க முக்தி பெற்ற தலத்தை பார்த்தோமா. என்ன அடுத்தது தரிசிக்க முத்தி தரக்கூடிய திருத்தலம். சில ஆலயங்களை நினைத்தாலே முத்தி கிடைக்கும், ஆனால் இந்த ஆலயத்தில் சென்று தரிசித்தால்தான் முத்தி கிடைக்கும். ஏனெனில் இதிலே தரிசிப்பது அவ்வளவு கடினமானது, செல்வதும் கடினமானது. அந்த ஊரில் வாழும் நிறைய ஆட்கள்
சாமி வெளியே வந்தாதான் அவரை பார்ப்பாங்க. சைவத்தினுடைய ராஜதானி சிறுமான் உலகிலேயே 2 இடங்களில் மட்டுமே ராஜாவாக இருக்கிறார். அதிலே ஒரு இடத்திலே தன்னை அன்பர்களுக்கு தந்து அன்பர் மகிழ்வதை பார்த்து மகிழ்ந்திருக்கக்கூடிய சாமி தியாகராஜா தான் ஆனந்தமாக நடனமாடிக்கொண்டு வரும் அன்பர்களை இல்லாம ஆனந்த கூத்திலே கலக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராஜா நடராஜா. இன்று நாம் காணக்கூடிய நடுநாட்டு திருத்தலம் இது நடுநாட்டு திருத்தலம் அல்ல. ஏனெனில் நடுநாட்டு திருத்தலங்கள் திருவண்ணாமலையோடு நிறைவு பெற்றது என்று நினைக்கிறேன். ஏனெனில் என்னுடைய நாட்குறிப்பிலே சிதம்பரம் நடுநாட்டு தலத்தில் வரவில்லை. ஆக இன்று நாம் சோழ நாட்டிலே திருத்தலத்திற்குள் நுழைகிறோம். சோழ வளநாடு சோறுடைத்து என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாடு. அதிலும் நாம் இன்று தரிசிக்கக்கூடிய திருத்தலம் நடுநாட்டு திருத்தலங்கள் 22 நேற்றோடு நிறைவு பெற்றது. இன்று நாம் தரிசிக்கக்கூடிய முதல் சோழ நாட்டு வடகரை தலம் நம்முடைய சிதம்பரம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம். ஏனெனில் சோழ வளநாடு சோறுடை. அப்படிப்பட்ட தில்லை சிற்றம்பலத்திலே நாம் இருக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த கோயில், எல்லோருக்கும் வரலாறு தெரியும். ஆகவே சுருக்கமாக பார்த்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். கோயில் என்று எடுத்துக்கொண்டால் சைவத்திலே சிதம்பரம் மட்டுமே கோயில் என்று அழைக்கப்படும். கோயில் என்றால் அரசர் வாழும் இடம் என்று பெயர். நம்முடைய மதுரைக்கு ஆலயம்னு பேர். அங்கு ஆன்மால் ஐத்து இறைவனை வழிபட்டு அருள் வரும். இங்கே இறைவன் அரசராக இருந்து அருளாட்சி செய்து பார்ப்பவரையெல்லாம் தன்பால் மனம் பற்ற செய்யக்கூடியவராக இந்த சிதம்பரத்திற்கு கோயில் என்று பெயர் உண்டு. ஆனால் இந்த ஊரின் உண்மையான பெயர் இது தில்லைவனமாக இருந்ததால் இந்த ஊருக்கு தில்லை என்பதுதான் பெயர். ஆனால் கோயிலின் பெயர் சிதம்பரம். அந்த நிலையிலே தில்லை என்ற இந்த ஊரின் பெயர் மறைந்து கோயிலின் பெயரே ஊர் பெயராக வழங்கி வருகிறது. ஏனெனில் இந்த சிதம்பரம் ஆலயம் இல்லை என்றால் தில்லை மாநகர் கிடையாது, அந்த ஊரே கிடையாது. ஆக ஆகுபெயராக கோயிலின் பெயரே ஊர் பெயராக இருக்கிறது. நடராஜ பெருமான் ஆலயத்தால் பிரசித்தி பெற்ற இத்தலத்திற்கு பல இடங்களிலிருந்தும் பேருந்துகள் இருப்பதை நாம் அறிவோம். ஆகவே அதை பற்றி இங்கு சொல்ல தேவையில்லை. முன்னொரு காலத்திலே தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தமையால் இந்த தலத்திற்கு தில்லைவனம் என்று பெயர் ஏற்பட்டது. ஆனால் இந்த மரங்கள் இப்பொழுது சிதம்பரத்திலே கிடையாது. ஆனால் இதற்கு அண்மையில் உள்ள பிச்சாவரத்திற்கு பக்கத்தில் உப்பங்கலியின் கரைகளிலே இந்த மரங்கள் காணப்படுகின்றன. வேறு எங்கும் இந்த தில்லை மரங்களை காண இயலாது. ஆக இங்கே புலிக்கால் முனிவர் இவர் மிக சிறந்த இறையருளை பெற்றவர். அவர் இறைவனுடைய திரு தரிசன நடனக்கூத்தை காண்பதற்காக இங்கே இறைவனை பூஜித்து வந்தார். அதனால் இந்த ஊருக்கு பெரும்பற்ற புலியூர் என்று ஒரு பெயர் உண்டு. நம் அறிவாகிய வெட்டவெளி அங்கே இறைவன் ஆனந்த வடிவாக இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக சித் என்றால் அறிவு, அம்பரம் என்றால் வெட்டவெளி. ஆகவே இது சிதம்பரம் என்று வழங்கப்படும். இந்த சிதம்பரத்திற்கு ஞான ஆகாசம் என்றும் பூலோக கைலாயம் என்றும் புண்டரீகபுரம் என்றும் சித்தாகாச தலம் என்றும் இதற்கு பல பெயர்கள் உண்டு.
தில்லைவாழ் அந்தணல் இருந்து பெருமானை பூசித்து இன்று வரை காத்து வரும் அற்புத திருத்தலம். ஜைமினி வேத பாதஸ்தவம் அருளி செய்ததும் ஜைமினி என்ற முனிவர். வேதங்கள் 4ஆக அருளப்பட்டது. நம்முடைய சைவ நன்னெறி பதிவிலே இந்த விவரம் இருக்கு. ஒரே ஒன்றாக இருந்த வேதத்தை 4 பிரிவுகளாக பிரித்து அதை வேதவியாசரால் உபதேசிக்கப்பட்டதில் ஜைமினிக்கு ஒரு பிரிவு உபதேசித்தார். அந்த ஜைமினி வேத பாதஸ்தவம் என்ற நூலை அருளி செய்ததும் சேந்தனார் அருள் பெற்றதும் திருப்பல்லாண்டு ஆசிரியர் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் அருள் பெற்றதும் மாணிக்க வாசகர் திருவாசும் கோவையாரும் பாடி முக்தி பெற்றதும் வியாக்கிரபாதர் பதஞ்சலி உபமன்யு முனிவர் வேதவியாசர் சுகர் திருநீலகண்டர் திருநாளைப்பூவார் கூற்றுவநாயனார் கணம்புள்ள நாயனார் சந்தானாச்சாரியார்கள் முத்தி பெற்ற சிறப்புமுடையது இந்த பழம்பதி. தில்லைவாழ் அந்தணராகிய தீட்சிதரின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில். இக்கோயிலிலே திருமூலட்டானம் என்று ஒரு தனி கோயில் உள்ளது. அர்த்தஜாம வழிபாடு முடிந்தபின் உலகில் உள்ள எல்லா கோயிலிலும் உள்ள சிவகலைகள் அனைத்தும் இந்த மூலஸ்தானத்திலே இருக்கின்ற சிவலிங்கத்தில் ஒடுங்குவதால் இந்த மூர்த்திக்கு திருமூலட்டானர் என்று பெயர். இந்த உலகத்தில் எல்லா சிவகலைகளும் சிதம்பரத்தில் இருக்கின்ற லிங்க திருமேனியிலே ஒடுங்குகின்றன. எனவே தில்லைத்தலத்தில் வசிப்போர் வந்து கண்டு செல்வோர் அர்த்தஜாம வழிபாட்டை காண வேண்டியது மிகவும் அவசியம். நீங்கள் மற்ற காலங்களில் சிதம்பரத்தை வழிபடுவதை விட அர்த்தஜாமத்திலே கண்டு தரிசிக்க வேண்டியது மிக அவசியமானது. சாமி வேற லெவலா இருப்பார். போய் தரிசனம் பண்ணி பாருங்க, அப்பதான் புரியும். என்ன இறைவன் விராட் புருஷனின் திருவடிவத்தில் திருவாரூரிலே மூலாதாரமாக இருக்கிறார். திருவாரூரிலே மூலாதாரமாகவும் திருவானைக்காவிலே உத்தியாகவும் திருவண்ணாமலையிலே மணிபூரகமாகவும் திருக்காலத்திலே சுளுத்தாகவும் காசியிலே புருவமத்தியாகவும் சிதம்பரத்திலே இருதயஸ்தானமாகவும் இருக்கிறார் என்பது ஒரு வரலாற்று மற்றும் ஆய்வியலாளர்கள் கண்ட உண்மை. இங்கு பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகை இருக்கிறது. இதற்கு பேரம்பலமேறு என்று இங்கே இந்த இடம் பண்டைய காலங்களிலே வழங்கப்பட்டது. ஆக பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகை மின்பிறங்கு பேரம்பலம் மேறு வருமுறை வளங்கொண்டிரஞ்சிய பின் வணங்கிய மகிழ்வடும் சென்றார் என்பது சேக்கிழார் வாக்கு. தடுத்தாட்கொண்ட புராணத்திலே இந்த வரி வரும். வடக்கில் ஒரு மேரு இருப்பதால் இத்திருத்தலத்திற்கு தட்சிணமேரு என்று ஒரு பெயர். மேரு விடங்கன் விடைப்பாகன் என்று சேந்தனார் பாடுவார். பஞ்சபூத தலங்களிலே இது ஆகாயத்தலம், 5 சபைகளிலே இது கனக சபை, பொற்சபை சிற்சபை என்று 2 சபைகள் இங்கே இருக்கின்றன. பதஞ்சலி வியாக்கிரபாதர்களுக்கு பெருமான் கனக சபையில் நடன காட்சி அருளி அவர்கள் வேண்டுதலை திணங்க இன்று வரை நமக்கு அந்த தரிசனத்தை அருளி கொண்டிருக்கிற இடம் கனகசபை. ஆக இது தரிசிக்க முத்தி தரும். திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி கிடைத்துவிடும். எவ்வாறு நினைக்க வேண்டுமென்றால் செல்வத்தாலும் கல்வியாலும் இறைவனை அடைய முடியாது. அன்பான செய்கையாலும் அன்பான
எண்ணங்களாலும் வாழ்ந்தால் இறைவனை அடையலாம் என்று நாம் நினைத்து வாழ முத்தி. சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை தரிசித்தாலே முத்தி. அவ்வளவு சாமானியமாக சிதம்பரம் சென்று இறைவனை நின்று அந்த அர்த்தஜாமெல்லாம் பார்க்க முடியாது. அது வேற லெவல். மூவர் பாடல் பெற்ற திருத்தலம். ராஜராஜ சோழனின் வேண்டுதலின் பேரில் நம்பியாண்டார் நம்பிகளால் பொல்லா பிள்ளையாரின் துணை கொண்டு திருமுறை பதியங்கள் கண்டெடுக்கப்பட்ட தெய்வீக திருத்தலம் இது. பெரிய புராணம் எனும் திருத்தொண்டர் புராணம் சேக்கிழார் பெருமானால் அரங்கேற்றம் செய்யப்பட்ட அருமையான தலம். அதே போல வைஷ்ணவத்திலும் திருச்சித்திரகூடம் என்று புகழ்ந்து ஏற்றப்படும் திருக்கோயில் இது. நாற்புறம் கோபுரங்கள். இங்கே தெற்கு கோபுர வாயில் பிரதானமாக இருக்கிறது. காரணம் என்ன என்று நாளை சொல்லி, முக்கியமானதல்ல, அது பெரிய வரலாறு, நேரம் பார்த்ததாக. ஏன் தில்லையிலே தெற்கு கோபுரமே எல்லோரும் சென்று தரிசிக்கக்கூடிய வழியிலே இருக்கிறது, தெற்கு கோபுர வாயில் பிராதன வாயிலாக ஏன் இருக்கிறது என்று ஒரு கேள்வி. நாளை சிந்திப்போம் அதை. இங்குள்ள நம்பெருமான், நடராஜர், அம்பலக்கூத்தர், திருச்சிற்றம்பலமுடையார், அம்பலவாணர், கூத்தபிரான், கனக சபாபதி, சபாநாயகர் என்று பல்வேறு திருநாமங்களை பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெறும். இன்னொரு செய்தியும் இங்கே உண்டு. நடராஜ பெருமானுக்கு மட்டும் 10,008 திருநாமங்கள் இருக்கின்றன. எத்தனை திருநாமங்கள்? பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெருமான் என்பார்கள். ஆனால் நடராஜ பெருமான் மேல் 10,008 திருநாமங்களுடைய அர்ச்சனை இருக்கிறது. இறைவி சிவகாமி, சிவகாம சுந்தரி. சிவகாமி என்றால் சிவன் மேல் காமமுடையவள், பற்றுடையவள் என்று பொருள். சிவகாம சுந்தரி சிவருமானே ஆசைப்படும் அளவிற்கு அன்பாலும் அருளாலும் குணத்தாலும் அழகாலும் உயர்ந்தவள் என்று பொருள். தலமரம் தில்லை ஆலமரம். இந்த திருமூலட்டான பிரகாரத்திலே அந்த சாமி லிங்கமாக இருப்பார். அந்த பிரகாரத்தில் ஆள் கருங்கல் வடிவில் வைக்கப்பட்டுள்ளது. தீர்த்தம் சிவகங்கை, பரமானந்த கூமம், வியாக்கிரபாத தீர்த்தம், திருப்புளிச்சிரம் என்கின்ற பரமதீர்த்தம், ஆனந்த தீர்த்தம் என்று இங்கே மொத்தமாக சிவகங்கை தீர்த்தம், பரமானந்த கூமம், வியாக்கிரபாத தீர்த்தம், திருப்புளிச்சிரம் என்கின்ற பிரம்ம தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம் என்று 5 தீர்த்தங்கள் இங்கே இருக்கின்றன. இதிலே சிவகங்கை தீர்த்தமே பிரதானமானது. இளமையாக்கினார் கோயில் எதிரிலே திருநீலகண்டர் குளத்திலே மூழ்கி இளமையானார் அல்லவா? அங்கே இருக்கின்ற அந்த குளத்தின் பெயர் வியாக்கிரபாத தீர்த்தம். இந்த கோயிலினுள் சிற்றம்பலம், பொன்னம்பலம், பேரம்பலம், நிறுத்த சபை,